வணக்கம். இந்த வீடியோல நம்ம தேங்காயில இருந்து தேங்காய் எண்ணெய் எப்படி எடுக்கிறது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இப்போ இந்த தேங்காய்கள் எல்லாமே தென்னை மரத்துல பேடு உளுந்த தேங்காய் தான் பாத்துருங்க. அதாவது இதுக்கு முன்னாடி இளநீரை எல்லாமே வெட்டி வித்தாச்சு. இப்போ அது போக இது விற்காம இருக்கக்கூடிய தேங்காய்கள் பாத்துருங்க. ஏன்னா இந்த தேங்காய்கள் நோய் தாக்குதல் ஏற்பட்டிருக்கு பாத்துருங்க. அதனாலதான் இந்த தேங்காய்களை நம்ம இளநீருக்கு விற்க முடியாது. இந்த தேங்காய்களை நம்ம முளைக்க வச்சு அதை நாத்துக்கும் விற்க முடியாது. ஏன்னா நாத்துக்கு வித்தாச்சுன்னா இந்த நோய் தாக்குதல் அந்த தென்னங்கன்று மூலமா அது பரவிக்கிட்டே இருக்கும் பாத்துருங்க. அதனால இந்த தேங்காயை நம்ம எதுக்குமே பயன்படுத்த முடியாது. அதனால இந்த தேங்காய்கள் நம்ம தேங்காய் எண்ணெய் எடுக்கிற பயன்படுத்தலாம். அதாவது பச்சை தேங்காயில இருந்தும் தேங்காய் எண்ணெய் எடுக்கலாம். அதே மாதிரி இளநீர் ரகத்துல இருந்தும் நம்ம தேங்காய் எண்ணெய் எடுக்கலாம் பாத்துருங்க. இப்போ இந்த தேங்காய்களை எல்லாமே நம்ம இந்த மாதிரி ஒரு கட்டையை எடுத்துட்டு அதை ரெண்டு ரெண்டா வெட்டி காய வைக்க நம்ம ரெடி பண்ணணும் பாத்துருங்க. எல்லாமே நம்ம முழுசா காய போட்டா அந்த தேங்காய்கள் காயாது பாத்துருங்க. அதனால நம்ம இந்த மாதிரி ரெண்டு ரெண்டா வெட்டி காய வச்சாதான் அது நல்லா காஞ்சிரும். அதாவது முக்கியமா நம்ம இந்த தேங்காயை காய வைக்கும் போது ஒரு 2-3 நாளையில இந்த சிரட்டையில இருந்து தேங்காய் மட்டும் பிரிச்சு எடுத்துடணும் பாத்துருங்க. அப்படி இல்லைன்னா இந்த தேங்காய் நல்லா காஞ்சி அதோட ஒட்டிட்டு இருக்கும் பாத்துருங்க. அதை நம்ம எப்படி எடுக்கணும்னா திரும்ப இந்த தேங்காய்களை எல்லாம் அதை எடுத்து நம்ம தண்ணிக்குள்ள ஊற வச்சு திரும்ப தான் நம்ம அந்த ஓட்டுல இருந்து பிரிச்சு எடுக்க முடியும் பாத்துருங்க. அதனால நம்ம மேக்சிமம் ஒரு 2 நாள் மட்டும் காய வச்சுட்டு இதுல உள்ள இந்த தேங்காய்களை எல்லாமே நம்ம வெளியே எடுத்துடணும் பாத்துருங்க தனியா. இப்போ இதை நம்ம எவ்வளவு தேங்காய் வெட்டி வச்சிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்க. ஆனால் இந்த தேங்காய்களை நம்ம ரெண்டு ரெண்டா வெட்டியும் காய வைக்கலாம். அது மட்டும் இல்லாம ஒரு தேங்காயை ஃபுல்லா தொளிச்சு எடுத்து அதை நம்ம தேங்காயை மட்டும் ரெண்டு ரெண்டா உடைச்சு அப்படியும் நம்ம காய வைக்கலாம் பாத்துருங்க. ஆனா இது நம்ம தேங்காயை ரெண்டா வெட்டி காய வைக்கதான் நமக்கு ரொம்ப ஈஸி பாத்துருங்க. இதை நம்ம தொளிச்சு எடுத்தோம்னா அது ஒரு வேலையாயிரும் நமக்கு. அது மட்டும் இல்லாம திரும்ப எல்லா தேங்காயையும் ரெண்டா உடைச்சு வைக்கணும், அதுவும் ஒரு வேலையாயிரம் பாத்துருங்க. இப்போ இந்த தேங்காய்களை எல்லாம் வெயில்ல எப்படி இந்த மாதிரி காய வைக்கணும். நல்லா காய வச்சதுக்கு அப்புறம் தான் இந்த தேங்காய்களை எல்லாமே நம்ம ஒரு கத்தி ஏதாவது ஒன்று வச்சு இதுக்குள்ள சுரண்டி எடுத்து அந்த தேங்காய் துண்டை மட்டும் தனியா வெளியே எடுத்துடலாம். இது மேக்சிமம் ஒரு 2 நாள் இல்ல 3 நாளைக்குள்ள மட்டும்தான் காய வைக்கணும். நல்லா காயக்கூடாது. நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம இந்த தேங்காய் தேங்காய் ஓட்டுல இருந்து பிரிஞ்சு வராது, நமக்கு நல்லா காஞ்சி போயிடும். அப்படி நல்லா காஞ்சிட்டுனா அந்த தேங்காயை வெளியே எடுக்க நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் பாத்துருங்க. இதை வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம நல்லா எவ்வளவு நம்ம வெயில்ல காய வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா காய வச்சிடணும். இப்போ பாருங்க, இந்த ஒரு சில தேங்காய்கள் காஞ்சியாச்சுன்னா எப்படி வெளியே வருது. இது நல்லா காஞ்சி போன தேங்காய் பாத்துருங்க. அதனாலதான் இது இந்த தேங்காய் வெளியே வந்துச்சு நமக்கு. இந்த மாதிரி நல்ல வெயில்ல காய வச்சுட்டு நம்ம எண்ணெய் எடுக்கிறதுக்கு எவ்வளவு வழிமுறைகள் இருக்குது இதுல அதாவது முதல்ல தேங்காயை ஃபுல்லா பறிச்சு சேகரிக்கணும். அதுக்கப்புறம் அந்த தேங்காயில ஃபுல்லா ரெண்டா வெட்டி காய வைக்கணும். திரும்ப வெயில்ல காய வச்சதுக்கு அப்புறம் அந்த தேங்காயில உள்ள கத்தியை வச்சு அந்த மேல உள்ள தேங்காயை மட்டும் வெளியில பிரிச்சு எடுக்கணும். திரும்ப அதையெல்லாம் எப்படி சைட்ல காய வச்சிருக்கோம் அப்படிங்கிறத காட்டுறேன் நான் உங்களுக்கு. இதை பாருங்க, இது அந்த ரெண்டா வெட்டி வச்ச தேங்காயில இருந்து நம்ம பிச்சு எடுத்த தேங்காய் தான் பாத்துருங்க. இது பாருங்க, இந்த இதையும் நம்ம வெயில்ல தனியா காய வைக்க வெட்டி வச்ச இந்த தேங்காவையும் நம்ம சின்ன சின்னதா அரிஞ்சு போடணும் பாத்துருங்க. அப்படியே அரிஞ்சு போட்டாதான் நம்ம செக்கில் போட்டு ஆட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்படி முழுசா போட்டா செக்கில் இந்த தேங்காய்கள் அரையாது பாத்துருங்க. பாருங்க, இதெல்லாம் எவ்வளவு அழகா காஞ்சிருக்கு பாத்துருங்க. இன்னும் கொஞ்சம் காயணும் நமக்கு. அதாவது தேங்காய் எவ்வளவு அழகா காயுதோ அந்த அளவுக்கு தான் நமக்கு எண்ணெயோட தரமும் நல்லா இருக்கும். நம்ம காயாத தேங்காய் கொண்டு எண்ணெய் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த எண்ணெய் வரும், ஆனா அதனோட அளவு ரொம்ப கம்மியா இருக்கும். அது மட்டும் இல்லாம சீக்கிரமா அந்த எண்ணெய் கெட்டு போயிரும் பாத்துருங்க. இப்போ இதுல பாருங்க, நமக்கு இந்த தேங்காயில எண்ணெய் பிசுறு எவ்வளவு அழகா அடிச்சிட்டு இருக்கு.
இந்த மாதிரி ஒவ்வொரு தேங்காவையும் நம்ம சுத்தமாக வெட்டி வச்சு காய வச்சிடணும். காய வச்சாதான் நமக்கு வந்து அதில் எண்ணெய் எடுக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் பார்த்துருங்க. இதை இனி எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டாக அரிஞ்சு கொண்டு போய் நம்ம செக்கில் கொடுத்து ஆட்டி எடுத்தாச்சுன்னா அதில் நமக்கு தேங்காய் எண்ணெய், அதாவது சுத்தமான தேங்காய் எண்ணெய் கிடச்சிரும் பார்த்துருங்க. இப்போ அதுக்கு அடுத்தால நம்ம இன்னொரு இதில் வந்து இந்த முழுசாக தேங்காய்களை எல்லாம் வெட்டி காய வச்சுருக்கோம் பார்த்துங்க. அதாவது வெட்டி நான் இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சமாக காய வச்ச தேங்காய் அது வந்து எவ்வளோ அழகாக காஞ்சி இருக்கு. இப்போ அதில் இருந்து நம்ம கொஞ்சம் பிச்சு கசைக்கு பார்த்தா அதுலேயே எண்ணெய் எப்படி வருது பாருங்க. ஆனால் இந்த எண்ணெய் வந்து நம்ம வாசனை வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்த்துருங்க. ஏதாவது சுத்தமான தேங்காய் எண்ணெய் அப்படிங்கிறனால இதனோட வாசனை ரொம்ப அழகாக இருக்கும் பார்த்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தேங்காய் எண்ணெய் ஆட்டும் போது அதில் வந்து கொஞ்சம் போல் மண்டகலமும் சேர்த்து ஆட்டணும் பார்த்துருங்க. அப்போ தான் அந்த வாசனை வந்து ரொம்ப அதிகமாக நமக்கு இருக்கும் பார்த்துருங்க. இப்போ இது நம்ம முதல்ல இருந்து வெட்டி வச்ச தேங்காய்கள் வெயிலில் வச்சனால எப்படி காஞ்சிருக்கு பாரு. இனி இதை தான் நம்ம வந்து கத்தி வச்சு எடுத்து இந்த மாதிரி நல்லா காய வைக்கணும். நமக்கு எவ்வளவு அதிகமாக தேங்காய் நம்ம காய வச்சு ஆட்டைக்கு கொண்டு போகிறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு தேங்காய் எண்ணெயும் நமக்கு அதிகமாக கிடைக்கும். இப்போ இது வந்து அந்த அதில் தேங்காயில இருந்து எல்லாமே வெட்டி எடுத்து நல்லா காய வச்சு தனியாக பிரித்து எடுத்து வச்சுருக்கு தேங்காய் பார்த்துருங்க. இதையும் நல்ல வெயிலில் எவ்வளவு காய வைக்க முடியுமோ நல்லா காய வைக்கணும் பார்த்துருங்க. நல்லா காய்ஞ்சா மட்டும்தான் நமக்கு தேங்காய் எண்ணெயோட தரம் வந்து நல்லா இருக்கும் பார்த்துருங்க. அப்படி இல்லைன்னா அதில் தேங்காய் எண்ணெய் கூட தண்ணீர் கலந்த மாதிரியே இருக்கும், திக்னஸ் இல்லாமல் இருக்கும் பார்த்துருங்க. அதனால் இந்த நம்ம அந்த தேங்காய் ஓட்டில் இருந்து எடுத்து வச்ச தேங்காயை வந்து நல்லா காய வைக்கணும். எவ்வளோ எந்த அளவுக்கு நமக்கு தேங்காய் நல்லா காயுதோ அந்த அளவுக்கு தான் எண்ணெயோட தரமும் நமக்கு சுத்தமாக இருக்கும் பார்த்துருங்க. இதை குறைஞ்சது ஒரு 10 to 15 நாளாவது நல்ல வெயிலில், அதாவது மழை தண்ணி எதுவுமே பற்றக்கூடாது, நல்ல வெயில் பார்த்து நம்ம காய வைக்கணும். சப்போஸ் அப்படி மழை ஏதாவது பெஞ்சிச்சுன்னா நம்ம உள்ளே எடுத்துக்கொண்டு வச்சிடணும் பார்த்துருங்க. அந்த தேங்காயை மழை தண்ணி படாமல் நம்ம பத்திரமா இந்த தேங்காய்களை பார்த்துக்கிடணும். இப்போ இந்த தேங்காயை நம்ம வந்து செக்கில் ஆட்டி எடுத்த எண்ணெய் எப்படி இருக்கு பாருங்க, எவ்வளவு பியூரா இருக்கு பார்த்துருங்க. கீழே அடியில் மட்டும்தான் மண்டி லேசாக படிஞ்சிருக்கு பார்த்துருங்க. மீதி உள்ள தேங்காய் எண்ணெய் எல்லாமே எவ்வளவு சுத்தமாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்க. இப்போ இதை வந்து செக்கில் ஆட்டினது எப்படிங்கிறத நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நான் மேலே லிங்கில் இதோ பாருங்க எவ்வளோ அழகா. இப்போ இந்த தேங்காய் எண்ணெய் ஆட்டி எடுக்கும்போது இந்த 2 கேனுமே நிறைய இருந்துச்சு பார்த்துருங்க. அதாவது மொத்தம் 16 கிலோ தேங்காய் இருந்துச்சு. 16 கிலோவையும் ஆட்டி எடுத்தா மொத்தம் வந்து நமக்கு 10 லிட்டர் தேங்காய் எண்ணெய் கிடைச்சிச்சு பார்த்துருங்க. நன்றி.